வணக்கம். வீட்டுராணி பிளாக்ஸுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுவதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னால் வீட்டுராணி பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். இது உளுந்தம்பருப்பு, அதாவது தோல் உள்ள உடைத்த உளுந்தம்பருப்பு 1/2 கிலோவுக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீட்டாக, அதாவது தூசி இல்லாமல் படைச்சி நீட்டாக வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்பு. நெக்ஸ்ட் வத்தல் 1/4 கிலோ வத்தல் வச்சுருக்கேன். 1/4 கிலோ வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, 1 கையளவு கருவேப்பிலை. இது ஃப்ரெஷ் இல்லை, நல்ல காஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன். பாருங்க, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் போட்டுக்கலாம், காஞ்ச கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் காஞ்ச கருவேப்பிலை 1 கையளவு வச்சுருக்கேன். அடுத்தது மிளகு. பாருங்க, மிளகு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிடணும். மிளகு போட்டு நம்ம இட்லி பொடி செய்யும் பொழுது ரொம்பவே ருசியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 டீஸ்பூன் அளவு மிளகு. வெள்ளைப்பூடு, பூடு ஒரு 15 வெள்ளைப்பூடு இருக்கிற மாதிரி நம்ம வெள்ளைப்பூடு வச்சுக்கிடணும். தோலோடைய போட்டு வறுக்கணும் வெள்ளைப்பூடு. கருப்பு எள்ளு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கருப்பு எள்ளு ரொம்பவே நம்ம பொடி அரைக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். அதனால கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். காயத்தூள், கண்டிப்பா காயத்தூள் போடணும். நான் கட்டிக்காயம் போட்டால் ரொம்ப நல்லதுதான். என்கிட்ட கட்டிக்காயம் இல்லாத காரணத்தினால நான் பொடி எடுத்து வச்சிருக்கேன். காயம் தேவையான அளவு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம காயத்தூள் போட்டால் போதும். அடுத்து சால்ட் கல் உப்பை நம்ம போடுறது ரொம்ப நல்லது. கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. இவ்வளவுதான் நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுவதற்குரிய தேவையான பொருட்கள். இப்ப இவ்வளத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கிடுதேன். எப்படி வறுக்கணும் அப்படிங்கறத நான் இப்ப வறுத்து காட்ட போறேன். இப்ப இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் சொன்னேன். இப்ப அவ்வளத்தையும் வறுத்து திரிச்சு காட்ட போறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சிருக்கேன். ஸோ இதில் தான் இப்போ வறுக்க போறேன். சட்டி காஞ்ச பிற்பாடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறது நல்லது தான். ஆனாலும் நமக்கு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தோம்னா சரியாக வறுபடுதா என்னன்னே சரியாக தெரியாது. அதனால இப்போ லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வறுத்தோம்னா நல்ல நீட்டாக வறுபடும். அதனால கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். நிறைய வேண்டாம், 1 டீஸ்பூன் ஆயில். முதலாவது ஃபஸ்ட்டு நான் உளுந்தம் பருப்பு வறுக்க போறேன். நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரிஞ்சிராத அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் ஸ்டவ்வை நம்ம குறைச்சி வச்சு வறுக்கிறது நல்லது தான். உளுந்தம்பருப்பு நல்ல, அதாவது ரொம்பவும் வறுபடக்கூடாது, அதே மாதிரி வறுபடாமல் இருக்கக்கூடாது. அதனால பொன்னிறம், லைட்டு பொன்னிறம் வந்த உடனே இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் பொன்னிறமாக வந்த பிற்பாடு காட்டுதும் பாருங்க. இப்போ அடுத்தாப்புல அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றி வத்தல் வறுக்க போறேன். வத்தலும் அதே மாதிரி தான், ரொம்ப கரைச்சிடக்கூடாது. கரெக்டான
நேரம் வந்து எடுத்துடணும். ஓரளவு வறுபடுறது நமக்கு அந்த மனம் வரும். அதனால் அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சி வத்தலை தட்டி வச்சிடணும், கரிச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வறுக்காமல் இப்படி தனித்தனியாக வறுத்தோம்னா தான் நமக்கு வந்து வறுபடுறது தெரியும். ஒன்று, ரெண்டாவது பெர்ஃபெக்டாக வறுக்க முடியும். அடுத்து வந்து மிளகு. இனிமே மிளகு, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நம்ம சேர்த்தே வறுத்துடலாம். மிளகு, வெள்ளைப்பூடு, இப்போ எள்ளு சடன்னு பொரிஞ்ச ஒன்று எடுத்துடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தே வறுக்க போகிறேன். இப்போ வந்து இட்லி பொடி வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைங்க சட்னி சாம்பார் வச்சாலும் சட்னி சாம்பாரே வேண்டான்றுவாங்க. இட்லி பொடி வச்சு தான் சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க. அதனால் நம்ம வந்து இட்லி பொடி திரித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே வறுபட்டுட்டு இப்போ இதையும் நான் எடுத்துட்டு, பார்த்தீங்களா எள்ளு நல்ல பொரியுது பாருங்க. எள்ளு வந்து பொரியிற சவுண்டு நல்லா கேட்குது. சரி, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் காயம் வந்து தூள் வந்து காயத்தூள் இதில் மேலேயே கொட்டிடுவேன். ஏன்னா இந்த சூட்லேயே வெந்துடும். இப்போ கட்டி காயமாக இருந்தால் தான் நம்ம போட்டு வறுக்கணும். இப்போ இது நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து திரிக்கணும். ஆறின பிறகு தான் திரிக்க முடியும். அதனால் கொஞ்ச நேரம் ஃபேனுக்கு கீழே ஆற வைக்க போகிறேன். பாருங்கள், காயத்தூளை நான் இதுலேயே போட்டுருவேன். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் காயத்தூள். இந்த சூட்லேயே வெந்துடும் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதுமானது. இட்லி பொடி திரிச்ச பிற்பாடு காயம் ஸ்மெல்லு தான் தூக்கலாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ காயத்தூளை நான் இதுலேயே தட்டிட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு. நான் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிடுவேன். நமக்கு அதுக்கு தகுந்தவாறு உப்பை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கிடணும். நமக்கு உப்பு காணலைனாலும் நம்ம திரும்ப போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட வேண்டிதான். இப்போ நான் ஃபேனுக்கு கீழே இதை வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பொடி திரிக்கும் போது ரொம்ப வந்து நினச்சக்கூடாது, பரபரன்னு திரிக்கக்கூடாது. பரபரன்னு திரிச்சாலும் எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக, அதாவது கரெக்டான அளவு அந்த மாவு வர்ற மாதிரி நம்ம பொடியை திரிச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பரபரன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு இப்போது எப்படி திரிக்கணும், எந்த 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 மாதிரி அந்த பொடி இருக்கணுங்கிறத நான் திரித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். பொடி எல்லாம் அரைச்சாச்சு பாருங்க. வறுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் மொத்தமாக ஜாரில் போட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நீட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? இப்போது இது வந்து ரொம்பையும் பரபரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மையாவும் அரைக்க வேண்டாம்னே. இப்போ நான் அரைச்சிருக்கிறது கரெக்டான, அதாவது கரெக்டாக இருக்குது. ரொம்ப மையாவும் இல்லை, ரொம்ப பரபரன்னு இல்லை, கரெக்டாக அரைச்சிருக்கேன். அப்போ எனக்கு வந்து இது திருப்தியாக இருக்குது. நீட்டாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வறுத்து அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.